ஹலோ கைஸ்னு சொல்லணும் இப்போ. கைஸ் இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னா நம்ம வந்து கேரளாக்கு வந்திருக்கோம். இது ஒரு டீ கடை. நாங்கள் வண்டி ரெண்டல் எடுக்க வந்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு நம்ம இப்போ வண்டி ரெண்டல் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் கேரளாக்கு போய் முதல்ல செஞ்ச வேலை ராயல் பிரதர்ஸ்க்கு போய் ரீச் ஆனது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான வெஹிக்கல்ஸை நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். இதுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணது வந்து லைசன்ஸோட நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையும் நாங்கள் அந்த புக்கில் என்ட்ரி பண்ணிட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் லாக்கரில் இருந்ததுனால நான் ராயல் பிரதர்ஸ் ஆப்பில் ஈஸியாக லாகின் பண்ண முடிஞ்சது. அண்ட் நாங்கள் பைக்கையும் புக் பண்ணிக்கிட்டோம், விச் காஸ்டட் 1874 சம்திங். ஸோ இங்கே இருக்கிறது வந்து அவங்களோட ஒரு டீட்டெயில்ஸ், என்னென்ன வேணும், எப்படி புக் பண்ணலாம், என்னென்ன பார்க்கலான்றது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியை பிக் பண்ணும்போது உங்களை வண்டியோடு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அண்ட் நீங்களும் வண்டியை ஃபுல்லாக வீடியோ பண்ணி வச்சுக்கிறது உங்களோட சேஃப்டி. அண்ட் அவங்க ஹெல்மெட்டையும் வண்டி மேலே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. வண்டியை சுற்றி நாலாப்புறமும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வண்டி டேமேஜ் இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறது உங்களோட கன்சர்ன். ஸோ நாங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புன வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்கு. ஸோ நியர்பை அங்கே வந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்க் கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு பெங்களூர்லேருந்து கல்பேட்டாக்கு ஒரு பஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். பை மார்னிங் 6 o'clock, பை 5:30 நாங்கள் வந்து கல்பேட்டா ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நியர்பை லொக்கேஷன் தான் ராயல் பிரதர்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட ரூமுக்கு போனோம், விச் இஸ் தி ஹாஸ்டலர். நாங்கள் வந்து இப்போ ஹாஸ்டலருக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம வந்து ஒரு 4 beds புக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங். தண்ணி கூட க்ளீனாக ஏங்க கூமாப்பட்டி பாருங்க, தண்ணி கூட சுத்தமாக இருக்குங்க. ஏங்க அங்கே பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, அங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. அங்கே தான் டீட்டெயில்ஸ் கேட்டு வர போகிறாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து பேகெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு பிளான் பண்ணோம். பிகாஸ் எங்களோட செக்இன் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock, நாங்கள் மார்னிங் 7 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம். ஸோ பேக் வந்து அங்கே ஹாஸ்டலரில் தான் இருந்துச்சு. ஹாஸ்டலர் வந்து வைத்திரியில் இருக்கிறது. ஸோ நாங்கள் பஸ் இறங்கின இடத்துலேருந்து விச் இஸ் 12 kilometers சம்திங் வரும். அண்ட் திஸ் ஹோட்டல் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் பிகாஸ் எல்லாமே வந்து ரீக்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா வேஸ்ட்டையும் வச்சு இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்கள், கோகோனட் ஷெல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, மோட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்டர் ரீசைக்கிள் ஆகிறதா இருக்கட்டும், என்னென்ன வேஸ்ட் கிடைக்குமோ பிளாஸ்டிக் வேஸ்ட்டாக இருக்கட்டும், ஈவன் க்ளோத்ஸ், வாட்ச், ஃபோன், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக கடை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் செக் திஸ். பட் நான் அந்த ஹோட்டல் பேரை நோட் பண்ண மறந்துட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ யூ கேன் சே இட் லைக் நான் அந்த பியூட்டியை பார்த்து மறந்துட்டேன்னு சொல்லலாம். ஸோ வி ஃபவுண்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஹோட்டல். நாங்கள் வந்து இங்கே பூரி, புட்டு, எக் கறி எல்லாம் நாங்கள் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இப்போ வந்து இப்போ டைம் வந்து 9:10 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது 900 glass. எனக்கு இந்த 2 வார்த்தை தான் தெரியும், எக்ஸாக்டாக தெரியல. நான் லொக்கேஷன் ஜஸ்ட் அப்படி இது பரவ லெஃப்டில். ஸோ நாங்கள் ரெண்டல் எடுத்த வண்டியில் கொஞ்சம் ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நாட் டு டேக் எனி ரிஸ்க் இன் பெட்ரோல் கிடைப்பதில், அதனால் ஏர் அடிச்சுட்டு போகலான்னு வந்துடும். என்னது வந்து விட்டோம் சார்.
நான் தான் சொல்லு. ஏர் பம்ப் ஆப்ரேட்டர். பம்ப் ஆப்ரேட்டர் நீங்க தானா? யார் யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கோ பெட்ரோல் யார் அடிங்க? 10 ரூபா சொல்லுது. இல்ல மச்சான். ஏய் நோ டிப்ஸ்னு போட்டுருக்கு. நோ பார்க்கிங். காசு கொடுக்க வாய்ப்பு கொடுத்தா எப்படா எப்படா மச்சான்? ஏய் கொஞ்சம் பின்னாடி போடா. பின்னாடி மச்சான். ஏய் அவ்வளவுதான் நல்லா. ஏய் அடிங்க சார். போதா? போடு. என்னடா? போடுடா அடடா. நான் இது வரைக்கும் மவுண்டன்ஸில் வண்டி ஓட்டினதே இல்லை. ஸோ திஸ் வயநாட் ட்ரிப் இந்த டைம் தான் நான் வந்து மவுண்டன்ஸில் வண்டி ஓட்ட போகிறேன். அண்ட் இவ்வளோ கிட்ட எல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அது சிரிச்சுங்க ஜாலியாக வராது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னு இப்போ தான் இந்த டீ கடைக்காரர்கிட்ட கேட்டேன். தே சைட் நேற்று இங்கே யானை வந்திருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இது நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் கலெக்டர்லாம் வந்தாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ அவரை கேட்டதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணுற சான்சஸ் இருக்குன்றாங்க. வில் சி இஃப் தே ஓப்பன் we are going or else பக்கத்தில் வேறு எதுனா இருந்தால் நம்ம அதை பார்க்கலாம். Many hours later நாங்கள் வெயிட் பண்ணி கடைசியில் எங்கேயோ இருந்த மேகமெல்லாம் கரெக்டாக நாங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து சேர்ந்துச்சு. ஃபுல்லாக பனிமூட்டமாக தெரிகிற அளவுக்கு. ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளவுட்ஸ் மூவ் ஆகின்னு இருக்குது. சச் எ வெதர். ஒரு வழியாக ப்ரொட்டஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அங்கே சிலரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதெல்லாம் படத்தில் பார்த்தது இப்போ தான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். பட் ஆல்சோ இட்ஸ் தேர் ரிஸ்க். பிகாஸ் எப்பயுமே இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் அங்கே வந்துன்னு இருந்தால் அவங்களுக்கு இது டெஃபினட்டாக ஒரு ரிஸ்க் தான். ஸோ அவங்களோட அப்பீல் வந்து அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இப்போ 900 கண்டி, அதாவது 900 கிளாஸ் பிரிட்ஜுன்னு போட்டிருப்பாங்க. மேபி இட் இஸ் தட் மச் டால். நாம் இப்போ வந்து பார்க்கிங் வந்திருக்கோம். வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஜீப்பில் போகிற வசதி தான் இருக்குது. ஆஃப் ரோடிங் பண்ணுறது ரிஸ்க்குன்னு அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் இது மான்சூன், ஆஸ் ரைன் இஸ் கம்மிங் வித்தவுட் எனி பிரேக்குன்னு சொல்லலாம். நாங்கள் போன நேரமாக பார்த்து கண்டினியூஸ் ரெயின். ஏதோ ஒரு 5-10 மினிட்ஸ் மட்டும்தான் பிரேக்கே இருக்கும் அந்த ரெயினுக்கு. 20 rupees பே அண்ட் பார்க் உண்டு. ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நடந்து போகிறோம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் ஜீப் சஃபாரி.
which cost you around 1500. As we are planning to make it budget, so நம்ம வந்து by walk போலான்னு பார்க்குறோம். So let's see how it goes on. 7 kilometer off road அப்படின்னு போட்டுருக்கு. என்ன ஏட்டா? ஸோ முன்ன சொன்ன மாதிரியே நம்ம வந்து ஜீப்பில் தான் போகிறோம். இங்கே வந்து ட்ரிப் பண்ணுற பாசிபிலிட்டி இல்லை, இப்போ மழை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஜீப்பில் போயிட்டுருக்கோம். ஜீப் ரைடு வாஸ் ஸோ அமேசிங் பிகாஸ் இதே மாதிரி நான் இன்னொரு தடவை போயிருக்கேன் 9th ஸ்டாண்டர்டில். ஸோ இது அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஹாய் சொல்லு. இங்கே பா மட்டை. ஸோ இங்கே அடல்ட்டுக்கு பர் ஹெட் 250 கொடுக்கணும், சில்ட்ரன்ஸுக்கு 100. கிளாஸ் பிரிட்ஜில் போய் பார்க்கலாம். தனித்தனியாக போங்க, நல்லாயிருக்கும். இப்போ டபுளு, அடுத்து த்ரிபிளு. டபுள் சைக்கிள் நடிக்கிறாங்க எல்லாம் இப்போ போகும். அவங்க 2 பேரும் பெருசா இருக்காங்கடா. கையில ஃபோன் கொடுத்துருக்கணுமா? ப்ரோ, கடைசியாக உனக்கு ஒரு படம் காட்டினேன், ஞாபகம் இருக்கா? ஃபைனல் டெஸ்டினேஷன் லாஸ்ட் பார்ட். அவங்களும் இதே மாதிரி கிளாஸில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு பீஸ் ஒன்று உடஞ்சி விழுந்து ஃபுல் இடமே பூஸ்ட் ஆகிட்டு. எங்கடா வழுக்குது? விட்டாலடி விட்டு போயிட்டான் அவன். எனக்கு எங்கேயுமே வழுக்கல. அவன் டேக்கினே நடந்தானே. இரு 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 அருவி சவுண்ட் கேக்குது இல்ல? ஆமா, அதான் கீழ வந்து நீ கூட நான் இங்க எடுக்கறேன். நீ ஒண்ணு எடுக்காத. கிளாஸ் ஸ்விங்குக்கு போகும்போது வாங்க இருக்குன்னு. நான் அத தான் சொன்னேன். ஏன்டா போன் எடுத்துட்டு போலையா? எனக்கு தெரியல, எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு ஹைட் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல வச்சாரா? ஸோ கிளாஸ் பிரிட்ஜில் போயிட்டு வந்த அப்புறமா நான் வந்து ஜிப்லைன் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு, கிட்ட போகும்போதெல்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. பட் ஒன்ஸ் ஏறின அப்புறம் ஒரு பயம் கூட வரல. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் நார்மல். எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே வரல. ஏன்னு எனக்கு நெக்ஸ்ட் டே தான் புரிஞ்சிச்சு. அந்த நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தாங்க. பிகாஸ் நான் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கும் ஒரு பெரிய அளவு ஃபீலிங் கிடையாது. பட் தட் பிளேஸ் கேவ் மீ தட் ஃபீலிங். ஸோ ஒன்ஸ் 900 கண்டி முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் சூச்சிப்பரா ஃபால்ஸ். அதாவது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும் ஃப்ரம் 900 கண்டி. இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் எங்களுக்கு அந்த லீச்சஸோட அனுபவமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ
காலையிலேருந்து எங்கேயுமே ஒரு சின்ன புழு கூட பார்க்கல. பட் இந்த இடத்துல தான் இது எங்களுக்கு ஆரம்பிச்சது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்டன் லிமிட் வரையும் நீங்கள் நடந்து போகணும் ஃபால்ஸுக்கு. சிலருக்குலாம் இன்னும் கிட்ட போய் பார்க்குற சான்ஸ் கிடச்சது. தட் இஸ் பிஃபோர் மான்சூன். நம்ம கரெக்டாக மான்சூனில் போகிறதுனால தண்ணி ரொம்ப வந்துட்டுருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குற மாதிரி ஆப்ஷன் தான். ஸோ நாம் லீச்சஸ்க்கு நம்ம ரத்தத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இருந்தால் we have to walk in the center. ஸோ இந்த வழியில் நடுவில் மட்டும்தான் நம்ம நடந்து போகணும். அண்ட் கொஞ்சம் வேகமாக நம்ம கால் எடுத்து வைக்க தான் நம்மளை எந்த லீச்சஸும் அட்டாக் பண்ணாது. இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து க்ளவுட்ஸ் வந்து இவ்வளோ கிட்ட இருக்குது நமக்கு இப்போ. ஸோ நீங்கள் இன்னும் இந்த மவுண்டன்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் டெஃபினட்டாக இது வந்து க்ளவுட் தான்ட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த லீச்சஸ் கிட்ட படக்கூடாதுன்னா நம்ம சைடில் இருக்கிற கம்பிங்களோ மரமோ எதையும் தொடக்கூடாது. இப்போ எங்கள் பின்னாடி இருக்கிறது எல்லாமே க்ளவுட் தான். இது வந்து அந்த பக்கம் இருக்கிற மலைங்களில் மூடி இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடே அங்கே இருக்காது. நம்ம கிளியராக மவுண்டன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக காற்று அடிச்சிட்ருக்கு அண்ட் மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஐ ஆம் ரெப்ரசன்டிங் யூ தி சூச்சிப்பரா ஃபால்ஸ். இதுதான் அந்த இடம். அண்ட் இதோ இந்த மாதிரி கம்பிங்களெல்லாம் தொடக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் நம்ம லீச்சஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்னும் கீழே பார்க்குற ஆப்ஷன்லாம் வந்திருக்கும். as this is monsoon and so much waterfall, நமக்கு வந்து இங்கே வரையும் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இதை தாண்டி கிட்ட போக முடியாது. அந்த பக்கம் போனோம். இப்படி போயிட்டு அந்த பக்கம் போனா இப்ப இல்லடா, சும்மா போறது வந்து அதான் இப்ப இல்லன்னா அவங்க லேண்ட்ஸ்லைட்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இல்லன்னு நாடா ஓட்ட மச்சான் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட் டேவோட எக்ஸ்ப்ளோரேஷனை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகும்போது we just found this beautiful place. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சீனே பார்க்கும்போது. நிறைய மவுண்டன்ஸ் அண்ட் பிளான்டேஷன்ஸுக்கு நடுவில் நம்ம ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீல். ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ தட் யூ வில் டெஃபினெட்லி லவ் சச் திங்ஸ். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்டாப் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு மறுபடியும் எங்கள் ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்குள்ளே ஒருத்தர் நல்லா அழகாக பூச்சை காலில் ஏற்றிட்டு வந்துட்டார். ஸோ இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்கள் ஃபயர்லாம் வச்சு அதை சுட ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக சால்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவாகவே வந்து விழுந்துடும். இல்லைன்னா வாட் we did is ஒரு கல்லை வச்சு அதை சைடில் தள்ளி விட்டுட்டோம். இந்த இடத்துல தான் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இட் வாஸ் ஆல் கிளியர். இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபார் 1 hour, மோர் தென் 1 hour. இப்போ அந்த ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. see you in the next vlog.